இல்லாத ஒரு சமநிலை வாழ்க்கை கொடுத்திருக்கோம் அப்படின்னு பேசி வாக்கு கேட்டு தேர்தலை எதிர்கொள்ளணும். அது பேர் தான் ஜனநாயகம். ஆனா இங்க விக்கிரவாண்டியில் அப்படிதான் நடக்குதா? எல்லாரையும் வரிசையா கூட்டு வந்து ஒரு டென்ட் போட்டு உட்கார வச்சுட்டு கையில ஒரு துண்டு சீட்டு, அதுல 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒரு டோக்கன். அந்த டோக்கனுக்கு தான் நீங்க வாக்கு, அந்த டோக்கன் தான் நீங்க அரசியல், அந்த டோக்கன் தான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கும், அந்த டோக்கன் தான் நமக்கு கல்வியை தரும், அந்த டோக்கன் தான் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரும், அந்த டோக்கன் தான் நமக்கு பாதுகாப்பு தரும், அந்த டோக்கன் தான் நமக்கு சாலையை தரும், அந்த டோக்கன் தான் நமக்கு குடிநீரை தரும், அந்த டோக்கன் தான் நமக்கு நல்ல கல்வியை தரும். அப்படியா? அப்படிதான் நீங்க அரசியலா? இந்த அரசியல் என்னவாக இருக்கிறது? இங்க நிற்கக்கூடியவர்களை பார்த்து கேட்க, உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க நல்ல ஆட்சியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? நல்ல ஆட்சியில வாழ்ந்து இருப்பவர்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? எதுக்கு குவார்டர் கொடுக்கணும்? எதுக்கு கோழி பிரியாணி கொடுக்கணும்? எதுக்கு கூட்டு வச்சு சாதகமாக்கணும்? எதற்கென்று என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆட்சியாளர்கள், இதே வார்டு மெம்பர், இதே கவுன்சிலர், இதே சட்டமன்ற உறுப்பினர் உங்க பகுதிக்கு வந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து, வாங்கம்மா உங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க, வேலை இருக்கு தர்றோன்னு பேசிருக்காங்களா? உங்க தெருவுல மின்விளக்கு எரியல பேசிருக்காங்களா? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் எத்தனை குழுக்கறன்னு அடைச்சிரும்? எத்தனை குழுக்கறன்னு அடைச்சிரும்? மக்கள் நாம் மாறாம இந்த அரசியல மாற்றம் ஒருபோது நிகழாது. முதல்ல நாம மாறணும், மாற்றம் நம்மள இருந்து தொடங்கணும். எத்தனை ஆண்டு காலத்துக்கு இப்படி இருக்க போறீங்க? நீங்க பண்ண தவறுதான் நாங்க வந்து நீங்க நின்று கட்டிச்சாகிறோம். நீங்க சரியா இருந்திருந்தா நாங்க இங்க வந்து நிக்கிறோம், ஒரு கட்சி அமைக்கிறோம். இருந்திருக்கவே இருக்காது. தமிழ்நாட்டில் தமிழனுக்கான ஒரு அரசியல் இது வரைக்கும் இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல ஒரு தமிழன் கூட தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியற்றவனா போயிட்டா, அறிவற்றவனா போயிட்டா, ஆற்றவனா போயிட்டா. விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருச்சு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க ஒரு பக்கம் இலங்கையில கடற்படை கைது செஞ்சு அடிக்கிறான், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க வைத்தஸ் எல்லாம் கொட்டிட்டு கள்ளக்குறிச்சியில 75 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. என்னனால? கள்ளச்சாராய விற்பனையினால். நாமளும் வேற யாருக்கும் ஓட்டு போல, இன்னொரு சாராய வியாபாரிக்கு தான் ஓட்டு போடுவதற்கு வரிசையில் வந்து நிற்கிறோம். யாருக்கு உங்கள் வாக்கு முடிவு செய்யுங்க. நல்ல கல்வி, தூய குடிநீர், நல்ல மருத்துவம், படித்தவர்களுக்கு வேலை, விவசாயம் பாதுகாக்கப்படும் என்று நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அனைவருக்கும் வேலை என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவர் அபிநயாவுக்கு உங்கள் வாக்கா? மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாக்கு செலுத்தி ஒரு சாராய வியாபாரிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா நீங்க முடிவு செய்யுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பெண்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. கொடுத்துருமா நீதி? இது வரைக்கும் கொடுத்திருக்கிறதா? மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகள் வாக்கு செலுத்துறீங்க. காசு மனுஷனுக்கு அவசியம்தான், தேவைதான். ஆனால் காசே மனிதனுக்கு அத்தியாவசியம் கிடையாது. அதை புரிந்து கொள்ள நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு பாருங்களேன். எங்களுக்கு இந்த 500 ரூபாய் வேண்டாப்பா, என் பிள்ளை படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேலை கொடு, வாங்கி பாருங்க பார்ப்போம். திமுக கட்சிக்காரர் மகனாவே இருக்கட்டுமே, காசு கொடுக்காம உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பார்ப்போம். இந்த தேர்தல் அப்ப உழைக்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பாலாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. பாவமா இருக்கு. இந்த நகர செயலாளர், கிளை செயலாளர் அவங்க எல்லாம் பார்த்தோம். இந்த நேரம் மட்டும்தான் அவங்களால சம்பாதிச்சுக்க முடியும். ஒரு நாள் தேர்தல் வேலை பார்த்தா அவ்வளவு காசு. ஏன்னா அவர் பிள்ளைக்கே போய் ஒரு சீட்டு கேட்டாலும் ஒரு வேலை கேட்டாலும் 5 லட்சம் வாங்குறோம், நீங்க கட்சிக்காரன்னு சொல்லிட்டீங்க, உழைச்சிருப்பீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் கம்மி பண்ணி 4 லட்ச ரூபாய் கொடுங்க. இதுதான் எதார்த்தம். ஆமாவா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து சரியான அரசியலை பண்ணணும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். உங்க கட்சிக்கு வேலை பாருங்க, தாராளமா பாருங்க. ஏன்னா அப்புறம் பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் வேலை செய்யலன்னு பொறுப்பை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா இந்த பொறுப்பு தான் ராஜராஜ சோழன் இருந்தார் பாருங்க, அவர் அரசவையில் இருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த பொறுப்பை விட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது. பட்டினி கிடந்துச்சாலும் தமிழ்நாடு தலையில போயிடும். அதனால ஒரு முறையாவது உங்கள் மனசாட்சி தொட்டு நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்த தீர்மானம் பண்ணி, பைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில 2வது இடத்துல ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர் புள்ள நிக்கிறாங்க. அவங்க நினைச்சா தனி ஒரு கிளினிக் வச்சுட்டு மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறோம். அதை விட்டுட்டு சமூகத்தை சீரமைக்காது எந்த மருத்துவமும் இந்த மக்களுக்கு செல்லாதுன்னு உங்கள் வீட்டு பிள்ளையா நிற்கிறாங்க. வாக்கு பெட்டியில 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மைக் சின்னத்துக்கு செலுத்துகின்ற வாக்கு நாளை தலைமுறையை காட்டும். நன்றி, வணக்கம். நான்